இப்போ நேற்று தினம் வந்து ஆதவர்ஜனோடைய அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த பாட்டில் துகள்கள்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. தமிழக அரசியல் வந்து இந்த அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார்? தமிழக அரசியல் வந்து அழிவுப்பாதையை நோக்கி போக ஆரம்பித்து பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த தேர்தலில் விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் விஜயினுடைய வருகை எல்லா கட்சியையுமே வந்து பயத்தில் ஆழ்த்தி இருக்குங்கிறது உண்மைதான். இப்போ இருக்க எல்லா பேருந்துகளும் வந்து இங்கே தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. குப்பை வண்டிகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் வந்து சென்னையில நடக்கும்ன்ற அளவுக்கு சொல்றாங்க. ஒரு பெரிய புலி வர்ற மாதிரி பண்ணிட்டு சுற்றி ஒரு பேரிகார்ட்லாம் போட்டு வச்சு ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துல அதையும் மீறி விஜய் இங்கே வந்தாருன்னா இதில் ஒரு 4 பேர் உழுவாங்கிறது தானே நோக்கமாக இருக்க முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமா இருக்கு. விஜய் குறித்து வந்து நம்ம தான் கொஞ்சம் மிகையாக நினைச்சிட்டோமோ என்ன, அது பார்த்தீங்கன்னா ஒரு காற்று போன பலூன் தானோ. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட இந்த அரசியல் களம் வந்து ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இப்போ நேற்று தினம் வந்து ஆதவர்ஜனோடைய அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த பாட்டில் துகள்கள்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இப்போ அது ஒரு பெரிய விவாதமா வந்து மாறிட்டு இருக்கு. இந்த தமிழக அரசியல் வந்து இந்த அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது தமிழக அரசியல் வந்து அழிவுப்பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப விஜய் மாதிரியான ஒரு புதிய சக்தி வரும்போது இப்ப தமிழக அரசியல் ஒரு நாகரிக அரசியலை நோக்கி நகரும் அப்படின்னு இப்ப நம்மை போன்றவர்கள்லாம் எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் கூட அப்படிப்பட்டதா தான் இருக்குது. ஸோ அதனால தான் விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட கிடைச்சது. அது வெறுமனே ஒரு ரசிக வரவேற்பு மட்டும் கிடையாது. விஜயை திரையில் பார்த்திராதவர்கள் கூட வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது அவருடைய வருகையை வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிற அரசியல் அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிற திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக இந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன அப்படின்னா விஜயினுடைய வருகை இங்க இருக்கிற அதிமுக, திமுகவை ஒரு பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. பாதிச்சிருக்குன்னு நம்ம நாகரிகமாக சொன்னாலும் பயத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டத்தில் வந்து அந்த பாட்டில் வீசப்பட்ட ஒரு சம்பவம். பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டம் நடக்கும்போது இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே கலாட்டா பண்ணுறது, அங்கே இருக்கிற மக்களை வந்து அச்சுறுத்துவது மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இப்போ விஜயினுடைய கூட்டத்தில் அதே மாதிரியான ஒரு விஷயம் நடப்பது எதை காட்டுது அப்படின்னா, விஜய் கூட்டத்துக்கு பெண்கள் பெருவாரியா திரண்டு வர்றாங்க. அவர்களை அச்சுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதிமுகவோ இல்ல திமுகவோ அவங்க கிட்ட நம்ம இதை கேட்கும்போது, விஜய பார்த்து நாங்க எதுக்குங்க பயப்பட போறோம்? அதுவும் தாவேக்கான்றது ஒரு சின்ன கட்சி. அத பார்த்து நாங்க வந்து எதுக்கு பயப்பட போறோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பர்மிஷன் வந்து எங்கேயுமே வந்து குடுக்க மாட்றாங்க. பெரம்பூர்ல வந்து திட்டமிட்டபடி அந்த பரப்புரை வந்து நடந்து முடிஞ்சது. ஆனா அது வில்லிவாக்கத்திலயோ, இல்ல கொளத்தூர்லயோ வந்து அது நடக்க முடியல. அந்த அந்த தேர்தல் பயம் வந்து இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சா சார்? அதிமுகவுக்கும், திமுகவுக்கும்? அதாவது இந்த தேர்தலில் விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. மக்கள் கையில இருக்கு. ஆனா விஜயினுடைய வருகை எல்லா கட்சியையுமே வந்து பயத்தில் ஆழ்த்தி இருக்குங்கிறது உண்மைதான். இப்போ உதாரணத்துக்கு பாஜக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் விஜய் பத்தி பேசுறாரு. அப்புறம் எடப்பாடி பேசுறது, திமுக காரங்க பேசுறதெல்லாம் நமக்கு தெரியும். சீமான் பார்த்தீங்கன்னா, வரட்டு தவளை மாரி போற இடமெல்லாம் விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான். இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டான ஒரு நேரத்தில, ஒரு நடுராத்திரிலன்னு வச்சுக்குவோமே, ஒருத்தன் அப்படி தன்னந்தனியா ஒரு ரோட்ல போம்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய பயத்தை மறைப்பதற்கு சத்தமா பாட்டு பாடிட்டு போவான். இல்லன்னா சத்தமா ஏதாவது தனக்கு தானே பேசிக்கிட்டு போவான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பயத்தை மறைப்பதற்கான ஒரு விஷயம் தான் அது. கிட்டத்தட்ட இங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உளறுகிறதெல்லாம் பார்த்தா, இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான். அதுதான் வெவ்வேறு வழிகள்ல வெளிப்படுது. முக்கியமா தாவேகாவுடைய அந்த பிரச்சார திட்டத்தை சீர்குலைக்கிற முயற்சி நடக்குது. ரொம்ப உண்மைய சொல்லணும்னா, விஜய் 234 தொகுதியில ஒரு ரவுண்டு வந்துட்டாருன்னா, நிச்சயமாக அரசியலுடைய முடிவே வந்து தேர்தல் முடிவே மாறும். அப்படி ஒண்ணு நடந்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக, அவர்களுடைய அதிகார பலத்தை கொண்டு இந்த மாரி வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க வந்து காபந்து அரசு, இவங்களால வந்து எந்த உத்தரவும் போட முடியாது அப்படிங்கிறது சட்டமாக இருந்தாலும், எதார்த்தம் அப்படி கிடையாதுல்ல. அப்ப அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கை செலுத்தி, விஜய டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. அதத்தான் வந்து
அன்னைக்கு பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த விஜய்க்கு இந்த காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காததெல்லாம் காட்டுது நமக்கு. இல்ல சார், இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல சார். அவங்க எல்லாரும் வந்து முன்னாடி வந்து அதிமுகவோ, இல்ல திமுகவோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓட்டு போட்டவங்க தான். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டில் அந்த துகள்லாம் தூக்கி அடிக்கிறது வந்து எப்படி சரியான ஒரு இதுவா இருக்கும்? அதை எப்படி சரின்னு எப்படி சொல்ல முடியும்? சரின்னு எப்படி நியாயப்படுத்த முடியும்? சொல்லப்போனா அந்த பாட்டில தூக்கி வீசினவனுக்கே தெரியும், நம்ம பண்றது சரியில்ல. அப்ப அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒண்ணு கூலிக்கு மாரடிக்கிறவனா இருப்பான். யாரோ ஒரு கட்சிக்காரன். ஏன்னா அது யாருன்ட்டு நான் சொல்ல விரும்பல. காச குடுத்து, "டேய் பாட்டில வீசுங்கடான்னு" சொல்லியிருக்கணும். அவனுக்கு வந்து தெரியும், நம்ம பண்றது தப்பு தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் கொடுத்த காசுக்காக என்ன இருக்குன்னா, அந்த வேலைய அவன் பார்த்துருப்பான். அதுக்கடுத்து அத வீச சொன்னான் பாருங்க, அவனுக்கும் தெரியும் அது தவறான விஷயம் அப்படின்ட்டு. அதனால இத வந்து நிச்சயமாக யாருமே நியாயப்படுத்த முடியாது. பட் நம்மை போன்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது ஒரு நாகரிகமானதா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நீங்க வன்முறையை வந்து தொடர்ந்து பிரயோகிச்சீங்க அப்படின்னா, அவன் எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான்? அப்ப ஒரு நாளைக்கு தாவேக்காக்காரன்னு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, அது மீண்டும் இந்த அரசியல் களம்ங்கிறது ஒரு வன்முறை களமாக மாறும். அதனால இந்த விஷயத்த வந்து இவர்கள் கைவிடுவது ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சார், இப்ப விஜய் அவரோட இந்த பிரச்சார வாகனம் வருது. பக்கத்திலேயே இந்த பேருந்துகள் வந்து போயிட்டு இருக்கு. நடுவுல வந்து மக்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு வாகனம் வந்து ரைட் எடுத்தாலும் அந்த மக்கள் வந்து நசுங்குறது வந்து நம்மளால பார்க்க முடியும் சார். காவல்துறையே வந்து இதெல்லாம் ஒரு மெத்தன போக்கோட செயல்படுறாங்கல்ல சார். அதான் காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்படுவதாக சொல்ல முடியாது. விஜய் திட்டமிட்டபடி பிரச்சாரம் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஆளுங்கட்சியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா காவல்துறை இருக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் கமிஷன் கையில எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாரி தான் நடக்குமா? இது தேர்தல் கமிஷன் வந்து ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்த பார்க்க முடியாதுல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டப்படி இது ஒரு காபந்து அரசு. இவர்களால் கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாதுங்கிறது அந்த ஏட்டில் இருக்கிறது. ஆனா நடைமுறை என்ன? அது ரொம்ப முக்கியமானதுல்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு இவர்களே தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது, திடீர்னு காவல்துறையெல்லாம் நியாயவான்களாக மாறி, நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். தேர்தல் ஆணையம் சொல்றத தான் நாங்க கேட்போம்னு சொல்லிட முடியாது. அது நடைமுறையில் சாத்தியம் இல்ல. அப்ப நாளைக்கு வந்து உட்கார்ந்தாலும் இவங்க தான் உட்கார போறாங்க. அப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு தான் காவல்துறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நீங்க சொல்ற மாரி, இவர்களுக்கு விசுவாசத்தை காட்டுகிறேன் என்ற பெயரில் நீங்கள் பொதுமக்களுடைய உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நடக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்துறக்கூடாது. இதையெல்லாம் வந்து காவல்துறை வந்து நிச்சயமாக அத கட்டுப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்ப மக்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க சார். அந்த மக்கள் எல்லாரும் வந்து பைட்டா வந்து குடுக்குறாங்க. இதுவரைக்கும் எங்க ஏரியால வந்து இந்த பேருந்துகள்லாம் வந்ததே இல்ல. ஆனா பேருந்துகள் வந்து அதிகமா வந்து வந்துட்டு இருக்கு. டிப்போல இருக்க எல்லா பேருந்துகளும் வந்து இங்க தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. குப்பை வண்டிகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. கரூர்ல வந்து எப்படி ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்களோ, இப்ப பெரம்பூர்ல வந்து இந்த குப்பை வண்டிகள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் வந்து சென்னையில நடக்கும்ன்ற அளவுக்கு சொல்றாங்களே. சென்னையில் மட்டும் இல்ல, விஜய் செல்கிற இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்திலோ, பல இடத்திலோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரு முயற்சி நடக்கும். அதுல மாற்றம் இல்ல. அது வந்து முதல் நாளே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா, விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பிரச்சாரம் தொடங்குறதுக்கு கேட்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திடீர்னு மாநகராட்சி பள்ளத்த தோண்டி, ஒரு பெரிய குழி வர்ற மாரி பண்ணிட்டு, சுத்தி ஒரு பேரிகார்ட்லாம் போட்டு வச்சு, ஒரு வேலைய பார்க்குறாங்க. இத்தனை நாள் தேவையில்ல அந்த இடத்துல. ஆனா திடீர்னு அங்க அங்க எதுக்கு பள்ளம் தோண்டணும்? அப்ப இவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த இடத்துல அதையும் மீறி விஜய் இங்க வந்தாருன்னா, இதுல ஒரு 4 பேர் உழுவாங்கிறது தானே நோக்கமாக இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான முயற்சி வந்து தொடர்ந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கரூரில் நடந்தது நமக்கெல்லாம் விபத்தாக தோன்றினாலும், விஜயை பொறுத்தவரைக்கும் அத சதின்னு வந்து ரொம்ப உறுதியா நம்புறாரு. என்ன அது நம்புவதற்கு இது போன்ற விஷயங்கள் தான் காரணமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த தாவேகா வேட்பாளர் பட்டியல் வந்து வந்தது. இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்கள் வந்து மாற்றப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்து வருது. இந்த வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எல்லா செய்திகளிலும் வந்து இந்த வேட்பாளர்கள் தான் நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆக்சுவலா தாவேகாக்குள்ள ஒரு கருப்பு ஆடு இருக்கா சார்? ஒரு கருப்பு ஆடு இல்ல. ஏகப்பட்ட கருப்பு ஆடுகள் இருக்கிறதா தான் நமக்கு தோணுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும், ஊடகங்களுக்கும் கூட ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். என்ன, இவங்க எதிர்பார்த்தவங்க அது உள்ளார இருக்காங்களா? என்ன, அப்புறம் எதிர்பார்க்காத சில பேர் அந்த பட்டியல்ல இருப்பாங்க. அப்புறம் இவர் இந்த தொகுதியில நிப்பாருன்னு பார்த்தா, அவருக்கு இன்னொரு தொகுதிய குடுத்திருப்பாங்க. இந்த மாரி அந்த வேட்பாளர் பட்டியல்ங்கிறதே ஒரு பேசு பொருளாக மாறும். அதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை திமுக, அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல்லாம் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. ஆனா நீங்க பாருங்க, விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் சந்திக்கிற முதல் தேர்தல்.
234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுறாரு. ஆனா அவருடைய வேட்பாளர் பட்டியல் எந்த ஆச்சரியத்தையும், எந்த வியப்பையும், எந்த ஆர்வத்தையும் தூண்டவே இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பே பல்வேறு ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் உத்தேச பட்டியல்னு அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. பரபரப்பு செய்தியாகவும், முக்கிய செய்தியாகவும், தலைப்பு செய்தியாகவும் வர ஆரம்பிச்சுது. இதுல பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, பாஜகவின் தீவிர ஆதரவாளரான ரங்கராஜ் பாண்டே அவருடைய ஊடகத்துல தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியல் குறித்து வெளியிடுறாரு. அப்ப இது எங்கிருந்து வந்தது? அப்ப தாவேகா தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அத வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அது சரியான விஷயம் இல்ல. அது இந்த கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமான ஒரு விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க தலைமை கழகத்துல முடிவெடுக்கிற அந்த பட்டியல் வந்து எப்படி வெளியில போகுது? அதுவும் ஊடகங்களுக்கு போகுது அப்படின்னா, அங்க வந்து வந்து மிகப்பெரிய நீங்க சொல்ற மாரி பல கருப்பு ஆடுகள் இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது. இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல விட்டீங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு தேர்தல் வியூகங்கள்லாம் வகுத்திருப்பீங்க. அதுவும் வெளியில போகும். என்ன, நாளைக்கு ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கங்க. அங்கிருந்து பல்வேறு விஷயங்கள் இதே மாரி லீக் ஆவறதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த விஷயத்தில் ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அவருடைய அரசியல் எதிர்காலமே ஒரு மாரி சூனியமாகி விடுகிற வாய்ப்பு இருக்கு. புரியுது சார். அதே மாரி இப்ப வேட்பாளர்களும் வந்து குறிவைக்கப்படுறாங்க. ஒருத்தர் மேல வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செய்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள்லாம் அந்த வேட்பாளர் பட்டியல்ல இருக்காங்களே. அதையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேகா வேட்பாளர் தேர்வுல வந்து என்ன அளவுகோல் கடைபிடிக்கப்பட்டதுன்னே புரிஞ்சுக்க முடியல. விஜயினுடைய ரசிகராக இருக்கணும், நீண்ட காலம் இந்த களத்துல பணியாற்றி இருக்கணும், என்ன விசுவாசியா இருக்கணும். இதுதான் அளவுகோலாக இருந்ததா? இல்ல அவன் காசு வச்சிருக்கணும். அது அளவுகோலாக இருந்ததாங்கிறது தெரியல. இந்த வேட்பாளர் பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, பல பேர் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். அந்த வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களே பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். இப்ப ஒரிஜினா, செங்கோட்டையன் போன்றவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னாலே அந்த கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. அதனால அவங்கள நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஆனா நேத்து ஒரு கட்சியில இருந்துட்டு, நேத்து நைட்டு தாவேகாக்கு வந்து அடுத்த நாள் காலையில வேட்பாளர் பட்டியல்ல அவருடைய பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இதுல பெரிய கொடுமை அந்த என்னன்னா, ஏரியால ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்கலாம். அப்ப விஜய்க்கு செல்வாக்கு இல்ல. அப்பதானே 234 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த செல்வாக்க நீங்க கணக்குல எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பூம்புகார்ல பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் பாஜகவுல இருந்த விஜயாலயன்கிறவருக்கு இவுங்க வாய்ப்பு குடுத்திருக்காங்க. அந்த விஜயாலயன்கிறவரு ஒரு 10 நாளைக்கு முன்ன நயினார் நாகேந்திரனுக்காக வந்து ஒரு போஸ்டர்லாம் அங்க ஒட்டியிருக்காரு. அந்த போஸ்டருடைய ஈரம் காயல. நீங்க பூம்புகார்ல போனீங்கன்னா, அவர் அடிச்ச பாஜக போஸ்டர் பல சுவர்கள்ல இருக்கு. இப்ப அவர வந்து நீங்க பூம்புகார் வேட்பாளரா அறிவிச்சிருக்கீங்க. இப்ப என் கேள்வி, அவர் ஜெயிச்சார் அப்டின்னா யாருடைய செல்வாக்குல ஜெயிக்கிறாரு? விஜயினுடைய செல்வாக்கா? விஜயாலயனுடைய செல்வாக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செய்யாறுல தூசி மோகன்னு ஒருத்தரு. ஏன்னா, அவரும் வேற கட்சியிலேருந்து வந்திருக்காரு. இப்ப அவரு ஜெயிச்சாருன்னா, யாருடைய செல்வாக்கு? காஞ்சிபுரத்துல ராமச்சந்திரனா ஏதோ ஒரு பேரு ஒரு கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க. அவர் யாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சார்ல, ஒரு கொடிய வச்சுக்கிட்டு. அந்த கட்சியினுடைய செயலாளரா அவரு. பண்ருட்டி ராமச்சந்திரனே இங்க செல்லாத ஓட்டு. அவருடைய லெட்டர் பேட் கட்சியில செயலாளரா இருக்கிறவருக்கு எத்தனை ஓட்டு இருந்திருக்கும்? எத்தனை ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க? அவரு பார்த்தீங்கன்னா, நாள் ராத்திரி வந்து தாவேகாக்கு வர்றாரு. அடுத்த நாள் அவரு வேட்பாளரா அறிவிக்கப்படுறாரு. இப்ப காஞ்சிபுரத்துல தாவேகா ஜெயிச்சா அதுக்கு யார் காரணம்? அந்த லெட்டர் பேட் கட்சியிலேருந்து வந்தாரே, அவர் காரணமா? விஜய் காரணமா? அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, விஜய் குறித்து வந்து நம்ம தான் கொஞ்சம் மிகையாக நினைச்சிட்டோமோ? என்ன, அது பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று போன பலூன் தானோ? அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த வேட்பாளர் பட்டியல் ஏற்படுத்திருச்சு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகா கட்சியினுடைய எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய சறுக்கலை ஏற்படுத்தியதா தான் நான் பார்க்கிறேன். புரியுது. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நாளைக்கு வந்து திருச்சி கிழக்குல வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய விஜய் போறாரு. திருச்சி எப்படியான ஒரு இதா இருக்கும் சார்? அதான் பெரம்பூருக்கு போனாரு. அங்க என்ன மாரியான மக்கள் கூட்டம் இருந்தது, அது மாரி தான் திருச்சிலயும் இருக்கும். பெரம்பூரோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, திருச்சி வந்து இப்போ ஒரு பெரிய ஏரியா அப்படிங்கிறதுனால, இந்த மாரியான ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் ஏற்படாதுன்னு தோணுது. அதே நேரம் அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நேருவின் கோட்டை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கோட்டை தான் திருச்சி. அதனால ஒருவேளை விஜய் அங்க வரும்போது, ஏதாவது சில விஷயங்கள் திட்டமிடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி இவர் சமாளிக்க போறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப முன்னாடியே வந்து இந்த இனிக்கோ இறுதியராஜன் வந்து அவர் வந்து முன்னாடியே விஜய்க்கு ஒரு வார்னிங் வந்து குடுத்திருந்தாரு. நீங்க வந்து பெரம்பூர கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இங்க இந்த வேட்புமனல் தாக்கல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க.